வணக்கம் நண்பர்களே, இயற்கை நம்ம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும் தான்ப்பா ஒரு விஷயமும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம மூலிகை கஞ்சி. இது மூலிகை கஞ்சி எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம்? ஒன்லி சுகர் பேஷண்ட்டு தான். அவங்களுக்கு பசி எடுத்து ரொம்ப டயர்டாகி அப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் கை கால் குடைச்சலாக இருக்குது, வேலை செய்ய முடியல அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படின்றதுக்கோசம் அவங்களுக்கோசமே நான் செஞ்சது இந்த மூலிகை கஞ்சி. இப்போ இந்த மூலிகை கஞ்சியில் நீங்கள் என்னென்ன சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நமக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு யூரின் பிரச்சனைலாம் வரும். அந்த மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அவங்க கிட்னி ரொம்ப நல்லா பலப்படுத்துறதுக்கு, நம்மளுடைய ராஜ உறுப்புகள் இருக்கு இல்லையா 5, அதெல்லாம் நல்லா பலப்படுத்துறதுக்கோசம் முக்கோரட்டை சேர்த்துருக்கேன், கடல் அழிஞ்சி சேர்த்துருக்கிறேன், அதுக்கப்புறமா கோராக்கு, இப்படி நிறைய மூலிகைகளை சேர்த்து நான் செஞ்ச கஞ்சி.